ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 ஆர்சிபியோட ரீடைன்டு ட்ரேட், அதுக்கப்புறம் ரிலீஸ்டு பிளேயர்ஸோட லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட கன்ஃபார்ம்டு ரிலீஸ் லிஸ்ட்டில் லியாம் லிவிங்ஸ்டனோட நேம் இப்போ இருந்துகிட்ருக்கு. லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பவர் ஹிட்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ப்ளஸ் நம்மளுடைய லோயர் டவுன் ஆர்டர்லையும் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பவுலிங்லேயும் எஃபிஷியண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவரை எடுத்தாங்க. பட் ஆனால் லியாம் லிவிங்ஸ்டன் அதை பண்ணவே கிடையாது. ஸோ இப்போ அந்த இடத்துல ஜாக்கப் பெத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரும் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அவங்க டீமுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆர்சிபி வந்துட்டாங்க. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் அண்ட் ட்ரேடுன்னு வரும்போது ஸோ அவங்களோட ட்ரேட் லிஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் நம்மளுடைய நட்டு. ஸோ வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஆல்ரெடி ஆர்சிபி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதனால் வெங்கடேஷ் ஐயரை ட்ரேட் மூலியமாக ஆர்சிபி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது நியூஸஸ் ரொம்பவே பெரிய லெவலில் பரவலாக பேசப்பட்டு வருது. ஸோ அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேஸ் அட்டாக்கை இன்னும் கொஞ்சம் வலுவேற்றுறதுன்னு விதமாக ஸோ அந்த இடத்துல சிராஜ் அண்ட் நட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி புவியா இல்லை சிராஜா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆக்ஷன் பிளான்லேயே இருந்தது. ஸோ அந்த இடத்துல சிராஜ் எடுக்கணும் அப்படின்னா புவியை எடுக்க முடியாது அப்படிங்கிற சினாரியோடு தான் அந்த இடத்துல ஆர்சிபி மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு அவங்க புவி எடுத்தாங்க. பட் இந்த ஒரு பிளானும் அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. இப்போ கரண்ட் ஃபார்ம் அண்ட் மேட்ச் ப்ராக்டிஸ்னு எல்லாத்துலேயுமே சிராஜ் ஒரு சம ஃபார்மில் இருந்தாலும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா புவி ஆர்சிபிக்கு ரொம்ப எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணி பெரிய லெவலில் இருந்தார். ஸோ நட்டுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆனதுனால ஸோ அவர் நம்ம பெரிய லெவலில் ஐபிஎல் சீசன்ஸில் பார்க்க முடியறதில்ல. ஸோ இன்ஜுரி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகிறதுனால ஸோ கண்டிப்பாக நட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படி நட்டு ரிலீஸ் ஆனார் அப்படின்னா நட்டு கண்டிப்பாக அவங்களுடைய டார்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு செம சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது. ஸோ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கேமரூன் கிரீன் ஸோ இப்போ ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ கேமரூன் கிரீன் ஆல்ரெடி நம்மளுடைய ஆர்சிபி பிளேயர். ஸோ ஆல்ரெடி ஆர்சிபி டீமுக்காக விளையாடி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால ஃபார்மர் பிளேயரை மீண்டும் கண்டிப்பாக ஆர்சிபி உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய கேமரூன் கிரீன் ஆர்சிபியோட பிரைமரி டார்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வருது. ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காக்கு அகெயின்ஸ்டான T20 ODI கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டரான பர்ஃபார்மன்ஸை கேமரூன் கிரீன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுடைய ஒப்பீனியனில் இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷனில் நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய எந்தெந்த ஃபார்மர் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.